வணக்கம். இன்றைக்கி ஒரு மூலிகை சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சோப் பேஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூலிகை பொடி ஒரு 25 கிராம், ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக கற்றாழையை கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற கற்றாழை, ஒரு எலுமிச்சம்பழம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூலிகை பொடியும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. குப்பைமணி, வேப்பிலை, துளசி, நிழலில் காய வச்சு அரைச்ச மூலிகை பொடி தான் இது. இந்த சோப்பை போட்டு குளிக்கும்போது உடம்புல தேமல், படை, அதே மாதிரி அரிப்பு பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும். சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மூலிகை பொடியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சோப்பு நல்லா வாசனையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் லாவெண்டர் சேர்க்குறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோப் பேஸை மோல்டில் ஊற்றிடலாம். மோல்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சோப்பு செய்யும்போது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகளை சேர்த்து நம்ம சோப்பு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நைட்டு செஞ்சேன், இப்போ காலையில் சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.